ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்குங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ மூலிமா வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவொற்றியூர் சென்னை அங்கேருந்து தான் நம்ம வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி 30/1/2026க்குள்ளே நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர். இதற்கான அடிப்படை சம்பளமாக 18,500 அதாவது பேசிக் பே தான். இது கூட அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு மாதம் 25,000 மேலே உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வசூல் எழுத்தர். இதற்கான அடிப்படை சம்பளமாக 18,500. இதுக்குமே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர். இதற்கான அடிப்படை சம்பளமாக 15,900. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்தது காவலர். காவலருக்கு அடிப்படை சம்பளமாக 15,900. இதுக்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேத பாராயணம். இதுக்கு அடிப்படை சம்பளமாக 15,700. இதுக்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது கூட குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு படிப்பினை, அதாவது ஆகாம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு படிப்பினை மேற்கொண்டக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 ஆண்டு வந்து ஆகாம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் படித்ததற்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதவி சுயம்பாகம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை சம்பளமாக 10,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரையும் 1/7/2025 படி நீங்கள் மினிமம் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, வயது வரம்பு, நிபந்தனைகள் எல்லாமே ஓரளவு கொடுத்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்கேஸ் அதை மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக அலுவலக வேலை நேரங்களில் நேராகவே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் hrce.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவொற்றியூர் சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் கொரியர் வந்து பார்த்திங்கன்னா 30/1/2026 மாலை 5:45க்குள்ளே அங்கே கோயிலுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கவனமாக வந்து பார்த்துங்க. லாஸ்ட் டைம் வரையும் நீங்கள் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் 1 வாரம் 10 நாள் முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடித்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. அடுத்தது உங்களோட பெயர், உங்களோட முகவரி, அடுத்தது உங்கள் கல்வி தகுதி, அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது, அடுத்தது சமயம், இந்து சமயம்னா இந்து சமயம் எழுதுங்க. அடுத்தது உங்கள் சாதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னுரிமையின் விபரம், நீங்கள் ஏதாவது ப்ரியாரிட்டி கேட்குறீங்க, முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தகுதிகள் எதாவது இருக்குன்னா அதற்கான விபரமும் கேட்டிருக்காங்க. அது இன்கேஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணிங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்கள் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் 2 விதமான போஸ்டிங் அப்ளை பண்ணுறாருன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தனித்தனியாக நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மருத்துவ சான்றிதழ், அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து இது கூட இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ரைட் சைடில் மறக்காமல் விண்ணப்பதாரின் கையெழுப்பும் கட்டாயம் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் இடம் நாள் வந்து குறிச்சிக்கங்க. ஸோ இது கூட என்னென்னலாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் டிசி அண்ட் மார்க் லிஸ்ட்டு, உங்கள் சாதி சான்றிதழ், உங்கள் குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை அப்படின்றது டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் சென்னை மாவட்ட விண்ணப்பதாரர்கள் ₹50, இதர மாவட்ட விண்ணப்பதாரர்கள் 75க்கான தபால் தலையுடன் கூறிய உரை, அதாவது ஒரு லெட்ரு கவரு, அதில் வந்து நீங்கள் சென்னையை சேர்ந்தவர்களாக இருந்தால் ₹50க்கான ஸ்டாம்ப் போட்டிடணும்.
நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரூ. 75க்கான ஸ்டாம்பை நீங்கள் ஒட்டி அது கூட நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.